ஹாப்பி குக்கிங் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி, பூண்டு, வெந்தயம், சின்ன வெங்காயம், எண்ணெய், கல்லுப்பு, கடுகு, உளுந்து, குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம், சோம்பு, இதை வச்சு நம்ம சூப்பராக எப்படி புளிக்குழம்பு செய்யலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் அடுப்பில் வச்சிட்டேன். பேன் காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து போட்டு பொரிக்க விடணும். கூடவே சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. இது எண்ணெயில் நல்லா பொரியணும். புளிக்குழம்புக்கு வெந்தயம் ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சியை தரும், சேர்த்துக்குங்க. நான் பூண்டை 2ஆக கட் பண்ணி போகிறேன். நீங்கள் வேணும்னா இடித்து கூட போட்டுக்கலாம். இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நான் 10-12 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 2ஆக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை இப்போயே போட்டுடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும், வதக்கி விடுவோம். அதுக்கு முன்னாடி புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த புளியில் பார்த்திங்கன்னா அந்த கரைச்சி வச்ச தண்ணியில் குழம்பு மிளகாத்தூள் போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் கைஸ். இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்குள்ளே இந்த புளி தண்ணியிலே அது நல்லா ஊறிடும், ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் இந்த பாருங்கள், மிளகாத்தூள் போட்டுட்டேன். குழம்பு மிளகாத்தூள் இந்த புளித்தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி ஓரமாக வச்சுடுங்க. இதே மாதிரி நீங்கள் மீன் குழம்புக்கும் செய்யுங்க, தக்காளி சேர்க்காமல் செம்மையாக இருக்கும். ஏன்னா செஃப் தாமு அப்பா கிளாஸில் நான் இதை கற்றுக்கிட்டேன். தக்காளி இல்லாமல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறேங்கிறத அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் உங்களுக்கு கத்திரிக்காய் செஞ்சு காட்டுறேன். இந்த பாருங்கள், கத்திரிக்காய் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வதங்கி கலர் மாறும். அப்போ நம்ம இந்த புளிக்கரைசலை நம்ம இதில் ஊற்றிடலாம். இது எனக்கு தாமப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. தக்காளி இல்லாமல் எப்படி புளிக்குழம்பு மீன் குழம்பு வைக்கிறதுங்கிறத நான் கத்திரிக்காயில் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ உங்களுக்காக நான் திருப்பி செஞ்சு காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த புளி தண்ணியை இப்போ இதில் ஊற்றிடுங்க. கத்திரிக்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக விடுவோம். இந்த புளி தண்ணியிலேயே இந்த நல்லா கத்திரிக்காய் நல்லா கொதித்து வேகும்போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மசாலாம் இதுலேயே இருக்கு இல்லையா, நல்லா உள்ளே இறங்கிடும். இப்போயே உப்புலாம் பார்த்துக்குங்க, தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக வெல்லத்தை ஆட் பண்ணிப்போம். வெல்லம் புளிக்குழம்புக்கு போட்டிங்கன்னா டேஸ்ட் அந்த ரொம்ப புளிப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வைங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ கொத்தமல்லி தழவி தூவி நம்ம இறக்கிடலாம். இந்த பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு தனித்தனியாக. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். இதே மாதிரி நீங்கள் மீன் குழம்பு, வாழைக்காய் குழம்பு, இல்லை மொச்சை குழம்பு கூட இதே மாதிரி ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.